நீங்கள் தங்க நகைகள் வாங்குறீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னே சில விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டா நல்லதுங்க. ஆல்ரெடி இப்போ எல்லாருக்கும் இப்போ வந்து கான்ஷியஸ் வந்துட்டு இருக்குது. கோல்டுனா என்ன, வாங்குறதுக்கு முன்னே ஹால்மார்க் இருக்கிறதே கொடுங்கன்னு கேட்குறாங்க. வந்ததும் 916 ஹால்மார்க்கான்னு கேட்குறாங்க. சிலர் வந்து கேடிஎம் நகை இருக்கான்னு கேட்குறாங்க. பட் கேடிஎம்ன்றது இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. ரெப்யூட்டடு ஜுவல்லரி ஷோரூமில் வந்துட்டு கேடிஎம்ன்ற நகைகளை இப்போ வைக்கிறதில்ல. எல்லாமே 916 ஹால்மார்க் கோல்டு தான் இருக்குங்க. ஸோ 916 ஆகட்டும், இல்லை நீங்கள் 18 கேரட் வாங்குறீங்கன்னா 75% பியூரிட்டி வரும். இன்கேஸ் நீங்கள் 14 கேரட் வாங்குறீங்கன்னா 58.5% பியூரிட்டி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த பியூரிட்டியோட நகை வாங்கினீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹால்மார்க் இருக்கும். ஹால்மார்க் இல்லாமல் இன்றைக்கி நகையை சேல் பண்ணுறது இல்லைங்க. எங்கேயுமே எந்த ரெப்யூட்டட் ஜுவல்லரிலையும் வித்தவுட் ஹால்மார்க் சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் வாங்குறதுக்கு முன்னே நீங்கள் வாங்குகிற நகையோட பியூரிட்டி என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துருங்க. நீங்கள் வாங்குறது 916 இல்லை 18 கேரட்டா இல்லை 14 கேரட்டா. இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டில் 9 கேரட் கூட சில இடத்துல சேல் பண்ணிட்டு இருக்காங்கங்க. பிகாஸ் எல்லோரும் வந்துட்டு அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா. 22 கேரட் இன்றைக்கி ரேட் வந்து 12,750 இருக்குது. ஸோ 12,750 இருக்குது. ஸோ 12,750 ஒரு கிராம் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரேட்டு கொடுத்து எல்லோரும் அஃபோர்ட் பண்ண முடியாது. எல்லோரும் கோல்டு போடணுன்னு ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்து 18 கேரட் 14 கேரட் 9 கேரட்டு கோல்டு இன்றைக்கி சேல் ஆகிட்டு தான் இருக்குது. எல்லாத்த விட டைமண்ட் ஜுவல்லரி 14 கேரட்டில் நல்லா ஃபாஸ்ட் மூவிங்காக போயிட்டுருக்குங்க. அண்ட் 18 கேரட் கூட இன்றைக்கி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிஐஎஸ் என்றால் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது வந்து ஜுவல்லரி, நீங்கள் வாங்குகிற ஜுவல்லரி அவங்க வந்து கொடுக்குற சான்றிதழ் கிடையாது. இப்போ நகை செய்கிறாங்க அவங்க கொடுக்குறாங்கன்னா அவங்க கொடுக்குற சான்றிதழும் கிடையாது. இது வந்து டோட்டலாக தேர்ட் பார்ட்டினா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க கொடுக்குற சான்றிதழ் தான் இது ஹால்மார்க்ன்றது. ஹால்மார்க் என்றால் என்ன, அதுக்கு நகை வந்து அக்கார்டிங் டு அந்த பியூரிட்டி சுத்தமாக இருக்கா அதுக்காக கொடுக்குற ஒரு சான்றிதழ் தான் இந்த ஹால்மார்க்கு. இந்த சான்றிதழ் இருந்தால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் இந்த ஹால்மார்க்கு இருந்தால் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். இல்லை கேஷ்பேக் எடுக்கிறீங்கன்னா இன்கேஸ் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கொஞ்சம் லிக்விடேஷன் இமீடியட்டாக வேணும்னா தங்கம் தான் மெயினுங்க. ஒரு ஏதோ இன்னும் பார்க்க போனீங்கன்னா இந்த கோவிட் டைமில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய பேருக்கு யூஸ் ஆனது தங்கம் தாங்க. ஏன்னா எந்த பேங்க்கு இருக்குல்ல அந்த டைமில், எந்த பேங்க்கு ஓப்பன் ஆகிருக்குல்ல அந்த டைமில் வந்து சில ஜுவல்லரியில் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நிறைய உதவி மீன்ஸ் இம்மிடியேட்டாக அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்குது கேஷ் இம்மிடியேட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய உயிர்களும் காப்பாற்றப்பட்டிருக்கு. ஸோ நம்மளுக்கு எமர்ஜென்சி டைமில் உதவுறது தங்கம் தான். ஸோ அந்த தங்கம் வந்து பியூரிட்டியாக வாங்கிக்கினா நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம், கேஷ்பேக் பண்ணலாம், எல்லாமே பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் இந்த பிஐஎஸோட முக்கியத்துவம். ஸோ இந்த பிஐஎஸ் ஹால்மார்க் வந்து எப்படியெல்லாம் வரும்னா எதுக்கெல்லாம் வரும்னா 22 கேரட் அதாவது 916ன்னு சொல்கிறீங்களா 91.6% பியூரிட்டி இருக்கும். அதில் வந்து 7.4% அதாவது 91.6 புள்ளி வந்து தங்கம் இருக்கும். 7.4% வந்து அதில் வந்து வேறு அலாய்ஸ் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அந்த ஜுவல்லரியை உருவாக்கணுன்னா அதுக்கு வந்து நம்ம வேறு அலாய்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணணும். அதில் வந்து காப்பர் கண்டென்ட் மிக்ஸ் பண்ணுவாங்க, இல்லை சில்வராக இருக்கட்டும் காப்பராக இருக்கட்டும், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணே பண்ணுவாங்க. 7.4% அது தங்கத்தோட கலரை பொறுத்து வரும். உங்களுக்கு ஃபுல்லு எல்லோயிஷாக வரோன்னா அதில் வந்து சில்வர் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. கொஞ்சம் ரெட்டிஷாக வரோன்னா அந்த 7.4% என்ன இருக்கோ அதில் ரெட்டிஷாக கொஞ்சம் தங்கம் வந்து ரெட்டிஷாக இருக்கும், தங்க நிறமாக இருக்கும்னா அது வந்து உங்களுக்கு காப்பரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. காப்பரு அண்ட் சில்வர் இந்த ரெண்டு அலாய்ஸும் மிக்ஸ் பண்ணினாதான் உங்களுக்கு ஒரு ஜுவல்லரியை நீட்டாக உருவாக்க முடியும். 24 கேரட் கோல்டில் வந்து நகை செய்யலாம், பட் அது வந்து ஸ்டடியாக அது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு ஒரு ஃபேன்சியாக வச்சுக்கலாம், பார்த்துட்டு வச்சுக்கலாம். சும்மா இப்படி பிச்சிங்கன்னா ரொம்ப சாஃப்ட், கோல்டுன்றதே ஒரு சாஃப்ட் மெதுவானது. ஸோ அதனால் வந்து அதுக்கு வந்து அலாய்ஸ் மிக்ஸ் பண்ணியே பண்ணுது. ஸோ அதில் வந்து 25% மிக்ஸ் பண்ணாங்கன்னா அலாய்ஸ் அது வந்து
18 கேரட் வரும். இதுலேயே பண்ணாங்கன்னா 41.5% மிக்ஸ் பண்ணாங்கன்னா அது 14 கேரட் வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஹால்மார்க் வந்தே வரும். இந்த ஹால்மார்க் வந்து செக் பண்ணி வாங்குறது ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் அடுத்தது ஹால்மார்க் நம்ம பேசணும் எவ்வளோ நேரம். பியூரிட்டி ஆஃப் கோல்டு. பியூரிட்டி ஆஃப் கோல்டு ஹால்மார்க் அதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் வேணும், இல்லை அக்கேஷ்னலாக போடுறீங்கன்னா அதுக்கு எந்த மாதிரி கலெக்ஷன் வாங்கணும், அதை வந்து நான் நெக்ஸ்ட் அடுத்து வர வீடியோஸில் சொல்கிறேங்க. அடுத்து வந்து நான் இம்பார்ட்டண்ட்டாக சொல்ல வேண்டியது வந்து பில்லிங் ப்ராசஸ் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. பிகாஸ் நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறதுக்கு 1 hour 2 hour அப்படி எடுத்துக்குவீங்க. ஃபைனலாக வந்து பில்லிங் போர்ஸில் வந்து நீங்கள் அர்ஜென்ட்டில் இருப்பீங்க. ஸோ அர்ஜென்ட்டில் இருக்கிறப்போ வந்து நீங்கள் பில்லிங்கில் வந்து என்ன இருக்குது ஏது இருக்குது எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணி வெரிஃபை பண்ணி ஃபைனலாக தான் நீங்கள் பில்லிங் போனுங்க. பில்லிங் வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ஒன்ஸ் பில் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதை கேன்சல் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த தலைவலியெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராடக்டெல்லாம் ஃபைனல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எஸ்டிமேஷன் என்ன இருக்குது, ப்ராடக்டோட ப்ரைஸு, கோல்ட் ப்ரைஸு, அதுக்கு என்ன அடிஷ்னல் சார்ஜஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, மீன்ஸ் வேஸ்டேஜ் ஆகுது. வேஸ்டேஜ் சில இடத்துல வேஸ்டேஜ்னு மென்ஷன் பண்ணுவாங்க, சில இடத்துல மேக்கிங் சார்ஜ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் மெயினாக பார்த்துக்கணும். எவ்வளோ எப்படி கிராமுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்க எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அதில் கல் இருக்கா, கல் இருந்தால் கல்லோட வெயிட் எவ்வளோ இருக்குது, அந்த கல்லுக்கு எவ்வளோ ப்ரைஸ் போட்டிருக்காங்க அது செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஜிஎஸ்டி ஆட் பண்ணியிருக்காங்களா. யூஸ்வலாக வந்து நம்மளுக்கு இந்தியாவில் வந்து 3% தான் ஜிஎஸ்டி வருங்க. கோல்ட் ஜுவல்லரிக்கு 3% தான் வரும். இன்கேஸ் நீங்கள் அப்ராடு அந்த மாதிரின்னா அது தனியாக வரும். பட் நம்ம இந்தியாவில் வந்து 3% தான் வரும். 3% ஜிஎஸ்டி ஆட் ஆகிருக்கான்னு அது மெயினாக செக் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்து பில் பண்ணுறப்போ டோட்டல் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்து வந்து பில்லிங் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குங்க. அது என்னென்னா, நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டு 1 கிராம் ஆகட்டும் 2 கிராம் ஆகட்டும் இல்லை 100 கிராம் ஆகட்டும், நீங்கள் வாங்கின ப்ராடக்ட் வந்து எடை போடாமல் பில்லிங் போகாதீங்க. ஃபஸ்ட்டு எடை போடுங்க. ஃபஸ்ட்டு வெயிட் செக் பண்ணுங்கள். வெயிட்டு செக் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட்டு. சிலர் வந்து எல்லாமே செலெக்ஷன் பண்ணுவாங்க. பட் ஃபைனலாக பில்லிங் போகிறப்ப அமௌண்ட்டு அந்த டென்ஷனில் வந்து வெயிட் செக் பண்ண மாட்டாங்க. ஸோ செக் பண்ணாமல் பில் பண்ணிவிடுவாங்க. பில் பண்ணிவிட்டு அப்புறம் சம்டைம்ஸ் வெயிட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெயிட் டிஃப்ரென்ஸ் இருந்தால் அதை மறுபடியும் பில் கேன்சல் பண்ணுவாங்க. பில் கேன்சல் பண்ணி அதை எடிட் பண்ணி மறுபடியும் அதுக்கு திரும்பி அடிஷ்னலாக டைம் எடுக்கும். ஆல்ரெடி நீங்கள் செலெக்ஷன் பண்ணுறப்பே டைம் எடுத்துருப்பீங்க. ஃபைனலாக நீங்கள் ஹரியில் இருப்பீங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் பிஃபோர் பில்லிங் போகிறீங்கன்னா வெயிட் செக் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வெயிட் செக் பண்ணுறப்போ நீங்கள் என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கீங்க, இந்த ப்ராடக்டோட டோட்டல் வெயிட் வந்து க்ராஸ் வெயிட்னு மென்ஷனாக இருக்கும் பில்லில். அந்த எஸ்டிமேஷனில் மேனுவலாக கொடுத்துருக்காங்களா இல்லை சிஸ்டமில் பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்களா செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி டேக் இருக்கா, டேக்கில் பார்த்து செக் பண்ணுங்கள். அந்த ப்ராடக்ட்டில் வந்து டேக் இருக்கும். நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட்டில் டேக் இருக்கும். டேக்கில் மென்ஷனாக இருக்கும் க்ராஸ் வெயிட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் வெயிட் சில இடத்துல மென்ஷன் பண்ணணும், சில இடத்துல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. நெட் வெயிட் ஆஃப் கோல்டு, நெட் வெயிட் இருக்கும். ரெண்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ க்ராஸ் வெயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வெயிங் மிஷினில் இருக்க டேகுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அது செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 10 மில்லி 20 மில்லி 30 மில்லி டிஃப்ரென்ஸ் வரும். சம்டைம்ஸு அந்த எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க ஏர் வேரியேஷன் மேடம், இங்கே ஏசி இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அது வந்து சில இடத்துல வந்து அந்த வெயிங் மிஷினை ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி நீட்டாக காமிக்குவாங்க. சில இடத்துல வந்து ஓப்பனில் இருந்தால் ஏசி ரன் ஆகிட்டு இருந்தால் அது ஓடிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். ஸோ 10 மில்லி 20 மில்லின்னா இன்றைக்கோட ரேட்டு கம்மி இல்லைங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து வாங்குறது நல்லது. ஏன்னா நீங்கள் கொடுக்குறப்ப என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டு தான் எடுப்பாங்க. நீங்கள் வாங்கினப்போ 20 மில்லி கம்மியாக இருந்துச்சு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ என்ன மேனுவல் வெயிங் மிஷின் மேலே தெரியுதோ அந்த வெயிட்டுக்கே பில் போட சொல்லுங்கள் நீங்கள். ஸோ 10 மில்லி குறைச்சிருக்கட்டும் 20 மில்லி குறைச்சிருக்கட்டும் அந்த வெயிட்டுக்கு பில் போட சொல்லுங்கள். ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பில்லிங் ப்ராசஸ் போங்க. பில்லிங்கில் போய்ட்டு கார்டு கேஷு என்ன இருக்குது அது கரெக்டாக டெனாமினேஷன் கொடுத்து பே பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. பில்லு வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து ஒரு ஃபைலில் போட்டு வச்சுட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு, இது வந்து
நிறைய யூஸ் பண்ணிட்டேன், நான் மறுபடியும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதில் கல்லடை இருக்குன்னா வெரி இம்பார்ட்டன்ட். பில் மிஸ் பண்ணவே வேண்டாம். இன்கேஸ் நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறீங்களா, இந்த கிஃப்ட் கூட பில்லும் பத்திரமா வச்சு கொடுத்துருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. பில் இல்லாமல் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதுன்னு அது எங்களுக்கு தெரியுங்க, நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் இதுலேருந்து நீங்கள் சேவ் பண்ணலாம். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு டாப்பிக்கோடு நான் வரேன். தேங்க்யூங்க. வணக்கம்.